இது உங்கள் இங்கிலீஷ் பீரியடு. நான் கொடுக்குற சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தப்பு வந்தால் தான் நீங்கள் சீக்கிரமாக தைரியமாக இங்கிலீஷில் பேச முடியும். சரியா? இன்றைக்கி ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்படி என்ன எழுதுவீங்கன்னா, ஹீ வாஸ் வாட்சிங் டிவி. பார்னா சி தான் எழுதுவோம். ஆனால் அந்த ஸ்க்ரீனில் உள்ள பிக்சர் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும், வாட்சிங்னு போடணும். ஹீ வாஸ் வாட்சிங் டிவி. அந்த டைமில் யார் வாரா? அவனுடைய அப்பா வந்தாங்க. அதை எப்படி எழுதுவீங்க? ஹிஸ் ஃபாதர் கேம். ஹிஸ் ஃபாதர் கேம். இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் ஒரே இதாக மாற்றணுன்னா என்ன பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவன் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அவனுடைய அப்பா வந்தாங்க. அப்போ என்ன எழுதுவீங்கன்னா, வென்னுங்கிற வேர்டை மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். வென் ஹி வாஸ் வாட்சிங் டிவி ஹிஸ் ஃபாதர் கேம். வென் ஹி வாஸ் வாட்சிங் டிவி ஹிஸ் ஃபாதர் கேம்னு எழுதணும். திருப்பி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாது. அதனால தான் ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்குறேன், ஹோம்ஒர்க் காட்டு. அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதி அனுப்பணும். அவன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் விளையாடி கொண்டிருந்தான். இங்கிலீஷில் எழுதி அனுப்புங்க.